ரெண்டு இடத்துல ஷைத்தான் நன்மையின் பக்கம் அழைச்சு செல்வான். நன்மையை ஏவிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த நன்மையை விட அந்த நன்மை அதிகமா இருக்குமே அப்படின்னு சொல்லி. என்னன்னு சொன்னா, ஒரு மனிதர் தூங்கி கொண்டிருக்கின்றார். அவருக்கு அருகில் இருக்கக்கூடிய சுவர் இடிந்து விழ போகின்றது. ஒரு மனிதர் வருகின்றார். இடிந்து விழ போகின்ற நேரத்தில் ஒரு மனிதர் வருகின்றார். தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நபரை எழுப்பி, சுவர் இடிந்து விழ போகின்றது, தாங்கள் நகர்ந்து கொள்ளுங்கள், இந்த இடத்தை விட்டு நீங்க நகர்ந்து போயிருங்க, இல்லைன்னா சவர உங்க மேல விழுந்துரும், நீங்க மரணிச்சிருவீங்க. சொன்னோன்னு இவரும் அதே மாதிரி நவுந்துடுறாரு. சவர் இடிஞ்சு விழுந்துரு. கேட்டோன்னே இவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா போச்சு. என்னன்னு சொன்னா, இந்த அளவுக்கு நம்மளை காப்பாத்துறாங்களே அவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கறாங்க. என்னை இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து காப்பாத்துனீங்களே, நீங்க யாரு? இல்ல அது மட்டும் கேட்காதீங்க. இல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க, கண்டிப்பா நான் அல்லாஹ் கிட்ட உங்களுக்காக துவா செய்யணும். அப்ப அந்த ஷைத்தான் சொன்னானா, நான் தான் ஷைத்தான். அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், ஷைத்தான் என்னைக்குமே நன்மையை ஏவ மாட்டானே, இன்னும் திடீர்னு வந்து காப்பாத்திருக்கானே அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், தண்ணீரில் மூழ்கி இறந்து போகக்கூடியவன் ஷஹீதாக இருக்கின்றான். வயிற்று வலியில் ஒருவன் மரணித்தால் அவனுக்கு ஷஹீத் என்ற பட்டம் கிடைக்கும். ஒரு கட்டிடம் இடிந்து விழுந்து அதில் மரணிக்கக்கூடியவன் ஷஹீத் என்ற அந்தஸ்தை பெறுகின்றான். அப்பேற்பட்ட ஷஹீதுடைய அந்தஸ்தை நீ பெற்றுவிட்டால் நாளை அல்லாஹ்விடத்திலே நீ மிகவும் நெருக்கமாக ஆகிவிடுவாயே. ஆகையால் தான் நான் உன்னை எழுப்பி அந்த குருபை விட்டும் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை விட்டும் உன்னை தூரப்படுத்தி விட்டேன் என்பதாக அந்த ஷைத்தான் சொல்றான்.